அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிச்சன் பக்கமாக வந்தாச்சு. கிச்சன் இப்படி தான் இருக்குது. நைட்டே வந்து சிங்கில் கிடந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சா தான் மார்னிங் வந்து சமைக்கும்போது அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும். சமைக்கிறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே. நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் படுப்பேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு என்ன சாப்பாடுனா சுட சுட சோறு, அயில மீன் வந்து குழம்பு வச்சாச்சு. நேற்றே வந்து அம்மா அயில மீன் வாங்கி தந்துருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். குழம்பு வச்சுட்டு பிள்ளைக்கு பொரிச்சும் எடுத்து வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேப்பச்சமியா வச்சு கொடுத்தாச்சு. பிள்ளைங்களுக்கு சீனி, தேங்காய் பூ, நெய் போட்டு கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து வீட்டில் பேரத்தம்பழம் இருந்துச்சு. பேரத்தம்பழம் கொடுத்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் என்ன வேலை மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். இன்றைக்கி வீடு தொடச்சிடலாமன்ட்டு வீட்டெல்லாம் தூத்து ஓட்டெல்லாம் அடிச்சுட்டு வீட்டை வந்து தொடச்சி விட்டுட்டேன். பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் வந்து பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க. கால் தடம் பதியுமென்னு மேக்ஸிமம் பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது துடைக்கவே மாட்டேன். பிள்ளைங்க ஸ்கூல் போனால் நம்மளுக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளைங்கள்ட்டையும் சத்தம் பண்ண வேண்டாம். நம்ம வேலைகள் பார்த்துடலாம். காலையிலே லஞ்சு வேறு முடிச்சிருவோமா, கொஞ்சம் ஈஸியாக இருக்குமென்னு வீட்டை தொடச்சி விட்டாச்சு. அப்படி துணியுமே மிஷினில் போட்டு விட்டுட்டேன். போட்டுட்டு கையோடு அலசி பறிக்கி வச்சாச்சு. பிள்ளைங்களை அனுப்பிட்டு மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே முடித்து வச்சாச்சு. ஈவினிங் பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கிச்சனில் டீ போட அந்த மாதிரி வேலைகள் வந்து தொடர்ந்துடும். இப்படி தான் வந்து இன்றைய டே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.